வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் தலைவர் கவலைக்கிடமாக இருக்கிறார். துணை முதல்வரை அவசரமாக ஆளுநர் அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக திமுகவின் தலைவர் கவலைக்கிடம்? துணை முதல்வரை யாரை ஆளுநர் அவசரமாக நியமனம் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் எந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, திமுகவுடைய முக்கியமான தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார். திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் தற்போது கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவசரமாக துணை முதல்வரை ஆளுநர் அவர்கள் அவசரமாக நியமனம் செய்து வைத்திருக்கிறார்கள். யாரை அவசரமாக துணை முதல்வராக அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, அவருடைய மகனே, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களையே தனது துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் சொல்லிவிட்ட காரணத்தினால் துணை முதல்வராக ஆளுநர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவே பார்த்தீங்கன்னாக்க அறிவித்து விட்டார் ஆளுநர் அவர்கள் துணை முதல்வராக. அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்திற்காக திமுகவின் தலைவர் கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்க இரத்த புற்றுநோய் இருந்திருக்கிறது. தற்போது அது முற்றிவிட்ட காரணத்தினால் தற்போது அவர் அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, இல்லை அரசியல் சூழ்ச்சிகளா அப்படின்றத பற்றி பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துணை இராணுவமும் குவிச்சிருக்காங்க. ஏன்னா பல கலவரங்களை தடுப்பதற்காக துணை இராணுவம் குவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ, வெல்கம்.